தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மேகதாது அணை விஷயம் இருக்குல்ல, இப்ப விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. டிவிக்கே ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு அவங்க சந்திச்சுட்டு இருக்க பலதரப்பட்ட சவால்களில் இது ரொம்ப குரூஷியல். மக்களே, இதை பற்றி பேச போகிறோம். ஏடிஎம்கேவை சேர்ந்த எம்எல்ஏஸ் சில பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க தெரியுமா? ராஜினாமா பண்ணிட்டு எங்கே போய் சேர்ந்துருக்காங்க தெரியுமா? இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதிமுக எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அவங்க சமீப காலமாக ரெண்டாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் தரப்பு, இன்னொரு பக்கம் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏஸ் தரப்பு. இன்னும் புரியாத மாதிரி சொல்லணும்னா சிவி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், இவங்க தரப்புன்னு பிரிஞ்சிருந்தாங்க. இதில் வேலுமணி அவர்கள் தரப்பில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களில் சில பேர் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தர் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமைச்சரோட இடம் கிடைக்கல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா பெரிய நியூஸு, பிரேக்கிங் நியூஸ் ஒன்று. இந்த வேலுமணி அவர்கள் அணியிலிருந்து 3 எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஜெயிச்சிருக்காங்க மக்களே, தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க மரகதம் குமரவேல், இன்னொருத்தவங்க ஜெயக்குமார், இன்னொருத்தவங்க சத்யபாமா. 3 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சபாநாயகர் பிரபாகர் இருக்கார்ல, இவரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை முறைப்படி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இது ப்ரொசீஜர். சபாநாயகர்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணோம், அந்த லெட்டரை ப்ராப்பராக கொடுக்கணும்னு அதையும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 பேருமே ராஜினாமா பண்ணது எதுக்காக அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சில நிமிஷங்கள்லேயே தாவைக்கால ஜாயின் பண்ணிட்டாங்க. நடந்திருக்கு. இப்போ பாருங்க, ஒரு கட்சியில் வாய்ப்பு கேட்டு போட்டி போட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏ மினிஸ்டர் அந்த அளவுக்கு போகிறத பார்த்துருப்போம். வாய்ப்பு கிடச்சி போட்டி போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, பேரவைக்கு போயிட்டாங்க, அப்போ ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சிக்கு போயிருக்காங்க. என்ன போகிறது புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ அவங்க 3 பேரோட தொகுதிகள் காலியாக இருக்குல்ல, இதில் திரும்பவும் டிவிகே சைடில் டிவிகே வேட்பாளர்களை களம் இறங்குறாங்க அப்படின்னா அதிமுக எம்எல்ஏன்ற அடையாளம் உங்களுக்கு இருக்காது, டிவிகே எம்எல்ஏஸ்ன்னு இருக்கும். அதோட இன்னொரு விஷயமா சொல்கிறேன், டிவிகேக்கு ஆதரவு ஒன்று கிடைக்கல பெருசா. கூட்டணி கட்சியில் ஆதரவு தானே ஓடிக்கிட்டு இருக்கு, திமுக கூட்டணி கட்சிகள். இப்போ இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல நின்று ஜெயிச்சிட்டான்னு வைங்க, இன்னொரு 4-5 தொகுதிகளும் கூட எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுன்னு வைங்க, இன்னும் சில பேர் ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா நடக்குமா தெரியல, நடந்துச்சுன்னா டிவிகே தனிப்பெருங்கட்சியாக இருக்கும் சட்டப்பேரவையில். கணக்கு புரியுதா? இந்த கணக்கை யார் டிவிகேக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 3 எம்எல்ஏஸ் இப்போ டிவிகேல போயிட்டாங்க ராஜினாமா பண்ணிட்டு. ஆக்சுவலாக வெற்றி பெற்ற 21 நாட்கள்லேயே இந்த ராஜினாமா, இதுதான் ரொம்ப புதுசாக இருக்குல்ல நம்ம அரசியல் காலத்தில். இந்த பேரவை எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவங்களோட எண்ணிக்கை இப்போ 230 குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணாங்களா, எம்எல்ஏ போஸ்ட்டாக இருந்து இங்கே பெரம்பூரில் அவர் இருக்கிறதுனால. ஸோ 1 காலி. இதுக்கப்புறம் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, இந்த 3 அதிமுக எம்எல்ஏஸ் இருக்காங்க, அவங்களோட தொகுதிகள் இப்போ அதுவும் காலி. ஸோ 4 தொகுதிகள் வேக்கண்ட்டு, 230 எம்எல்ஏஸ் மட்டும்தான் இப்போதைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள. இந்த 4 தொகுதிகள் சார்ந்து இப்போ எலெக்ஷன் நடத்துகிறாங்கன்னு வைங்க, அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புரியுதா மக்களே? அரசியல் விளையாட்டு இப்போ தெளிவாக உங்களுக்கு இதுதான் விஷயங்க. இந்த 3 பேரும் யாரை சந்தித்து தாவேக்கால சேர்ந்துருக்காங்க தெரியுமா? அமைச்சர் ஆதவர்ஜனா இருக்கார்ல, அவரை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சிட்டாங்க. சந்தித்த கையோடு அப்படியே டிவிக்கேல அவங்க தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. இது அதிமுக எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிவிட யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு டிவிகே முக்கியம்னு சொல்லி போகிறாங்கனாக்கா அதிமுக இது பெரிய அடிதாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த அரசியல் கலைபுரத்துக்கு மத்தியில். ரைட்டு, சென்னை மண்டலத்தில் 1500 டாஸ்மாக் கடைகளை திறக்காம ஊழியர் சங்கத்தினர் இருக்காங்களே, டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர், அவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைங்க, ஏது பிரச்சனை கேட்குறப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த காலி பாட்டில்கள் திட்டம் இருக்குல்ல, இது கைவிடப்படணுங்க, அது தேவையில்லை, பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படணும். அப்படி உடன்பாடு அரசுக்கும் எங்களுக்கு எட்டப்படலன்னு வைங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்க கடைகள் அடைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பூரண மதுவிலக்குன்ற அந்த பெரிய கனவு இருக்குல்ல, அது நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு என்னவோ தெரியல. அதுக்கான ஆக்சிடென்டல் அறிகுறிகளாக இதெல்லாம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு எல்லாரும் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்குறாங்க, இவங்க சொல்கிறதையும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா டாஸ்மாக் நிர்வாகம் சார்ந்து வர ரெவென்யூ இருக்குல்ல, அது தமிழ்நாடு அரசுக்கு பெரிய பூஸ்ட்டு. அந்த தமிழ்நாடு அரசுன்ற அந்த அரசு இயந்திரம் தெளிவாக ஃபங்க்ஷனேட் ஆக இந்த வருவாய் என்ற ஃபியூல் ரொம்ப அவசியம். அதில் முக்கியமான வருவாய் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்.
அதை அரசு அவ்வளோ சீர கைவிட்ட மாட்டாங்க. பூரண மதுவிலக்கெல்லாம் இப்போதைக்கு சாத்தியமில்லைன்னு லிட்டரலாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் பார்ப்போம் இவங்களுக்காக என்ன முடிவு அரசு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நம்ம திருவண்ணாமலை இருக்குல்ல, அங்கே அந்த கிரிவலம்லாம் போயும் பாருங்க, அதுக்கு அருகில் காமராஜர் சிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காமராஜர் சிலைக்கு அருகில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கிட்டு இருக்கு. இந்த கடைக்கு வர்ற மதுப்பிரியர்கள் என்ன தெரியுமா குற்றம் சாட்டுறாங்க? தம்பி, கவர்மெண்ட்டில் காசு வாங்க கூட சொன்னாங்களப்பா, இங்கே பாருப்பா 20 ரூபா வாங்குறாங்க கூடுதலாக, முதல்ல 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ 20 ரூபா கூடுதலாக வாங்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு மதுப்பிரியர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த பகுதி மக்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு கோரிக்கை அரசுக்கு முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறது கம்மியாக வாங்குறது எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் வாங்கவே கூடாதுன்றோம். அங்கே எதுக்கு அந்த டாஸ்மாக் கடை, அதை மூடணும், அது எங்களுக்கு தேவையில்லை அந்த இடத்துல. இப்போ ஏற்பட்ட விஷயம் இங்கே புனிதமாக இருக்கும்போது பக்கத்தில் இந்த டாஸ்மாக் கண்ணை ரொம்ப உறுத்துதுங்க, தேவையில்லை அப்படின்றாங்க. அண்ட் அதிகமாக மது விற்பனை நடக்கிற கடை இது அப்படின்றனால தான் இதை மூட தயங்குறாங்கன்னு கோரிக்கை விடுத்த கையோடு ஒரு அலிகேஷனை மக்கள் முன்வைக்கிறாங்க. அரசோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பார்த்து பண்ணுங்க. ஓகே, நம்ம சென்னை கீழ்ப்பாக்கம் இருக்குல்ல, அங்கே கஞ்சா விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. பாருங்க, கஞ்சா விற்பனை பண்ணுற நிறைய பேரை பார்க்குறப்ப சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் கஞ்சா விற்கிறது, அந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கஞ்சா வித்துட்டு இருந்த ஒரு கும்பல் இருந்திருக்கு, இதை ஒரு ஃபேமிலி தட்டி கேட்டிருக்குங்க. ராஜேஷ், ஐயப்பன், கலைச்செல்வி, பெண் உட்பட ஓகேவா, ஃபேமிலி தட்டி கேட்டிருக்காங்களாம். தட்டி கேட்ட அவங்கள தட்டியிருக்கானுங்க, அடிச்சிருக்கானுங்க. அதுவும் வெப்பனை வச்சு அவங்க தாக்குனதாக கூட ஒரு குற்றச்சாட்டு இந்த விஷயத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த 3 பேரையும் 8 பேர் கொண்ட கும்பல் தாக்குனதா இப்போதைக்கு தகவல் வெளியாக இருக்குது. இப்போ போலீஸார் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட காயங்கள் இருக்குல்ல, அதனோட காட்ட விரும்பல, சொல்லிட வேணா, இந்த முகத்தில் காயம், பின்னாடி கழுத்தில், அப்புறம் இந்த பின் மண்டை இருக்குல்ல அங்கே காயம்னு அந்த 3 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. போதைப் பொருளை விற்கிறீங்க, கஞ்சா பொருளை விற்கிறீங்கன்னா தடுத்தா அடிப்பீங்களாவா? இது போல விஷயம் இருக்கா? இதெல்லாம் போலீஸார் எப்படி இதை தடுக்கணுமோ அப்படி தடுத்தா சரியாக இருக்கும். ஓகே, ரைட்டு. நம்ம பெரம்பூர் முதலமைச்சரோட தொகுதிங்க, பெரம்பூரில் போதை, இங்கேயும் போதையில் ஆசாமிகள் சிறப்பு அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க. கையில் இரும்பு ராடை வச்சுக்கிட்டு 8 கார்கள் 5 ஆட்டோக்கள்னு கண்ணாடியை உடைச்சிருக்கானுங்க. எவ்வளோ தைரியம் வருது பார்த்தீங்களா? அதாவது போதைப் பொருள் எந்த அளவுக்கு மோசமானதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜாம்பிஸ் மாதிரி நம்மளை தள்ளி விட்டுரும். என்ன யோசிக்கிறதுன்னு யோசிக்க விடாது. ஒட்டு மொத்தமாக எதிர்க்க இருக்கிறது யார் என்னன்னு பார்க்காது, அது பாட்டுக்கு தோன்றதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் போதைப் பொருளோட ஒரு பெரிய டேஞ்சரஸான இம்பாக்ட். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இரும்பு ராடை வச்சு இவ்வளோ அடிச்சிருக்கானுங்க. மனுஷனை தாக்கிறது எவ்வளோ நேரம் இருக்கும்? அதே ராடை வச்சு 6 பேரை போலீஸார் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது எந்தளவுக்கு கஞ்சா போதையும் மது போதையும் தலைக்கேறி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இப்போ பொதுவாக நமக்கு தெரிஞ்ச யாராவது ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க மினிஸ்டர் லெவலில், எம்எல்ஏ லெவலில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை யூஸ் பண்ணுற சில பேர் இருப்பாங்களே, சும்மா என் ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளே சும்மா சொல்லி கெத்து காட்டுறது வேற. அதுவே அமைச்சர் எங்கால் தான், நான் சொல்கிறது நீ கேட்கல மோன, அவ்வளோதான் அவன் கதையை முடிச்சிடுவோன்னு மிரட்டுறது வேற. இல்லை செகண்ட் ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதை சில பேர் தூத்துக்குடியில் பண்ணுறதா மக்கள் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி யார் அங்கே ஜெயிச்சா ஞாபகம் இருக்கா? முதலமைச்சர் விஜய் அவரோட நண்பர் ஸ்ரீநாத் அவர்கள், இப்போ மீன்வளத்துறை அமைச்சர் அவர் தாங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, தூத்துக்குடியோட ஆவுடையார்புரத்தை சேர்ந்த மக்கள், ஏமா நாங்கள் பல வருஷமாக இங்கே தான்ப்பா இருக்கோம், இந்த இடத்துல தான் இருக்கோம், ஆனால் திடீர்னு இது என்ன ஆயிடுச்சு, இது பொதுப்பாதை, இதை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டிங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்கிறாங்கப்பா, சண்டை போடுறாங்க. நாங்கள் இல்லைங்க பல வருஷமாக இங்கே தாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே கேட்க மாட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாருங்க ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இல்லைனா எங்கள் ஃப்ரெண்டு தான் ஸ்ரீநாத், யார் மீன்வளத்துறை அமைச்சர், அவர்கிட்ட சொல்கிறோம் பார்த்துங்கன்னு இவங்க த்ரெட் பண்ணதா அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. இவங்க கை காமிச்சிருக்காங்களே அந்த எதிர்த்தரப்பு, அதை சேர்ந்த மைக்கேல் அவர்கள் அண்ட் இவரோட தரப்பினர், அவங்க புகார் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில், ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. இப்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க அது ஆக்சுவலாக எங்களுக்கு சொந்தமான இடங்க, எங்கள் இடத்த நாங்கள் கேட்குறதுல என்னங்க தப்பு, அவங்க தான் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் இங்கேயும் சொல்கிறோம், திரும்ப திரும்ப ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அதை காலி பண்ணுங்க தான் சொல்கிறோம், இதுக்கு எங்களை போய் இந்த அளவுலாம் பேசுகிறாங்க, மினிஸ்டர் பேரில் யூஸ் பண்ணதா சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க புகாரில். இது இவ்வளோ பெரிய பிரச்சனை போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. பத்திரத்தை காட்டின விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. பத்திரத்தில் இவங்களுக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்னு இந்த மைக்கேல் தரப்பு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த மக்களுக்கு அங்கே உரிமை கோர எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படக்கூடாது. அது ஓப்பனாக சொல்கிற மக்களே. ஏன்னா இப்போ அந்த மக்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வேற யாரோ வந்து ஆக்கிரமிக்கிறாங்க, நாங்கள் இங்கே பார்த்து சும்மா இருப்பாங்களா, ட்ரிகர் ஆவாங்களே. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இதுக்கப்புறம் விசாரிச்சா மட்டும் தான் தெரியும். இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக புகார் கொடுக்குறாங்க மைக்கேல் தரப்பு அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமான இடமா அது இருக்க வாய்ப்புகள் அதிகம். இவங்க இவ்வளோ வருஷமாக இருந்திருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்ககிட்ட நிலத்தையும் கொடுத்துட்டு போக முடியாதுல்ல, ஏன்னா கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாதுல்ல, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. பார்ப்போம், இந்த மக்கள் சொல்கிறதுல உண்மைத்தன்மை இருக்குனாக்கா இதை அரசு அவங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கணும். இல்லை எதிர்த்தரப்புக்கு சொந்தமான நிலம்னாக்கா நீதி நியாயம் என்னென்னு அரசுக்கே தெரியும், அவங்க அதுக்கு மாதிரி பண்ணிவிட்டா ஓகே ரைட்டு. மேகதாது, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம்,
இந்த ஜெனரேஷன் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரல. அது எதுக்காக கவனிச்சிருக்கீங்களா? தண்ணி, காவிரி தண்ணி இருக்குல்ல, இதை வச்சு தான் எவ்வளோ வருஷமாக பிரச்சனை போய்கிட்டு இருக்கேங்க. அந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்ட நீட்சி என்ன தெரியுமா? மேகதாது அணை. இன்னும் அந்த அணையை போடலை, கட்டலை, ஆனால் கட்ட போகிறாங்கன்றதான் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி சொல்லணும்னா, கர்நாடகா மாநிலம் ராமநகரம் மாவட்டம் இருக்குல்ல, அங்கே இருக்க கனகபுர தாலுக்கா, இங்கே மேகதாது அப்படின்ற ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு. இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா காவிரி அண்ட் அர்காவதி ஆறுகள் இருக்குல்ல, அது இணையிற இடத்துக்கு அருகில் தான் இந்த மேகதாதுன்ற இடமே அமைஞ்சிருக்கு. இங்கே குறுக்கான ஒன்று கட்டலாம். அதாவது காவிரி ஆறு பாஞ்சு வருதுன்னு வைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர் இருக்குது பார்த்தீங்கன்னா பாஞ்சு வர்றதில்ல. அங்கே நடுவில் ஒரு அணையை போட்டால் என்னங்க ஆகும்? அணையை தாண்டி நீர் வருமானம் சீக்கிரம் வராதில்ல. இதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இந்த குறுக்கில் அணையை ஒன்று கட்டலாம் அப்படின்ட்டு கர்நாடக அரசு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கான திட்ட மதிப்பீடு எவ்வளோ தெரியுமா? 9,000 கோடி ரூபாங்க. இந்த ஒரு அணை கட்டுறதுக்கான ஒட்டுமொத்த செலவை அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறது. எதுக்கு இந்த அணையை கட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கர்நாடகா சைட்லேருந்து, ஏன்பா எங்கள் மக்களுக்கு மின்சாரம் தேவை தானே, 400 மெகாவாட் நீர் மின்சாரத்தை இங்கே வச்சு தயாரிக்க முடியும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது போல் நிறைய பேர் ஹைட்ரோ சார்ந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற இந்தியா முழுக்க. ஆனால் ஒரு உண்மை தெரியுமா மக்களே? இது வரைக்கும் நிலக்கரி எரிச்சு தான் நம்ம அதிகமாக மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தளவுக்கு ஹைட்ரோ சார்ந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்தோம், எதுக்கு அப்போ நிலக்கரி போட்டு நம்ம எரிச்சிக்கிட்டு இருக்கோம்? ஸோ இந்த காரணம் வேலிடாக இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? உண்மையான காரணத்தை நான் சொல்லுவா. உபரி நீர் இருக்குல்ல, காவிரி சார்ந்த உபரி நீர், அதை சேமிக்கணும். இதுதான் இதில் பிரைமரி கோலாக இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு வர நீர் அதான் இங்கே நம்மளுக்கு அடுத்த தலைவலியே. இந்த மேகதாது அணை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர் இருக்குல்ல, அது தடைபட்டுரும். காவிரி டெல்டா விவசாயிகள் இருக்காங்களே, அவங்க நிலைமை ஏற்கனவே பெரிதாகும். வானத்தை பார்த்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை இதுக்கப்புறம் இன்னும் சிவியராக மாறிடும். இந்த வர்ற தண்ணியும் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ நம்ம டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. 20 மாவட்ட மக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த 20 மாவட்ட மக்களோட குடிநீர் ஆதாரம் இருக்குல்ல, செதஞ்சே போயிடும். ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனை ஒரு சில நேரங்களில் பெருசாக போகும். இன்னும் மேகதாது அணை வந்துருச்சுன்னா அந்த பெருசாக போகிற பிரச்சனை தற்காலிகமாக இருக்காது, நிரந்தர பிரச்சனையாக மாறிடும். இந்த 3 காரணங்கள் இருக்குல்ல, இதை முன்னிறுத்தி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டாண்டு அரசுகள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? சட்ட போராட்டம் நடத்த ஆயத்தமானாங்க. தொடர்ந்து லீகல் இஷ்யூ போய்கிட்டே இருக்கும் நமக்கும் கர்நாடகா இடையில. இந்த விஷயம் பேஸ் பண்ணி தான் கடந்த 2025 நவம்பர் மாதம் இடத்துலமாச்சு மேகதாது வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சுங்க. நமக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டாங்க? மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கை இருக்குல்ல, இதை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தடை விதிச்சிருந்தாங்கன்னா அங்கே அணை வராதுன்னு அர்த்தம். தடை விதிக்க முடியாதுன்ட்டாங்களே, ஸோ கர்நாடக அரசே சுயாதீனமாக முடிவு பண்ணி அணையை கொண்டு வர திட்ட அறிக்கை ரெடி பண்ணலான்னு அர்த்தம். இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் பண்ணாங்க. இப்போ என்ன தெரியுமா கரண்ட் அப்டேட்டு? இந்த மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சுங்க கோர்ட்டு. இப்போ இதுவும் நம்மளுக்கு சாதகமாக நடக்கல பார்த்தீங்களா? மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய போதுமான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு. நம்ம தாக்கல் பண்ண மனு இப்போ அது தள்ளுபடி வேறு. ஸோ இதுக்கப்புறம் கர்நாடகா எடுக்கிற முடிவை நாம் சட்ட ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கர்நாடகா இது தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? அந்த கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக, ஏங்க நாங்கள் புதிய திட்ட அறிக்கை ரெடி பண்ணிட்டோங்க, ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நாங்கள் பூமி பூஜை போட போகிறோம் அப்படின்ட்டாங்க. அணையே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அணை கட்ட பூமி பூஜை போட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து நாங்கள் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களை கேட்டு பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லைன்ட்டு கர்நாடக அரசு இப்போ சொல்லியிருக்கு. கோர்ட்டோட அந்த தீர்ப்பு இருக்குல்ல, அதை காமிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் செயற்கை ஒரு விஷயத்தை பண்ணி என் மாநிலத்துக்கு ஓ மாநிலத்துக்கு பிரிச்சு வைக்கிறது வேறங்க. ஆனால் இயற்கையாக உருவான ஒரு விஷயம் நீர் ஆதாரம் அப்படின்றது, அதில் போயிட்டு எங்களுக்கு மட்டும்தான் வரும், உங்களுக்கு வரக்கூடாது சொன்னால் எப்படி இது சரியாக இருக்கும்? சட்ட நடவடிக்கைக்கு தமிழக அரசு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன இப்போ சொல்லியிருக்காங்க? இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லீகலாக போவோம், இன்னும் புஷ் பண்ணுவோம். இதில் தமிழ்நாட்டு மக்களோட இந்த நீர் ஆதாரம் இருக்குல்ல, அது பாதிக்கப்பட்டே கூட நம்ம கடைசி இருக்க நின்று சட்ட ரீதியாக போராடுவோன்னு முதலமைச்சர் அவர்கள் இப்போ முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? முதலமைச்சர் அவர்களோட இந்த விஷயம் மேகதாது அணை சார்ந்த ஒவ்வொரு நகர்வுகளையும் எதிர்கட்சிகள் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு அரசியல் உள்குத்து இருக்குது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் ஆண்டு கட்டிருக்க கட்சி யார்? தாவேகா. தாவேக்காவோட யாரை கூட்டணியில் இருக்கா? காங்கிரஸ். கர்நாடகாவில் எந்த கவர்மெண்ட் இப்போ நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இப்போ எதிர்கட்சியில் என்ன கேட்பாங்க? ஏங்க மேகதாது அணை இணைன்றாங்க, இப்போ டிவிக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் உங்கள் ஆட்சி தானே, டிவிக்கு கவர்மெண்ட் நினச்சா பேசலாமே கர்நாடக அரசுக்கிட்ட. பேசினா காங்கிரஸ் என்ன சொல்ல போகிறாங்க? பேசி ஓகே சொல்லலை அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இது சாத்தியம் நினைக்கல மக்களே. ஏன்னா கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் அங்கே இது ஒரு பெரிய அரசியல்.
அங்கே இருக்க மக்கள் நலன் சார்ந்து அவங்க போராடணும். அட் த சேம் டைம் இதில் கட்சி சார்ந்து ஏதாவது ஃபேவரான முடிவு அவங்க எடுத்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேர் வந்துருச்சுன்னு வைங்க. இது வரைக்கும் யாராலையும் சாத்தியப்படுத்த முடியாத விஷயத்தை கவர்மெண்ட் சாத்தியப்படுத்துச்சு அப்படின்ட்டு. அதுக்காக காங்கிரஸ் அவ்வளோ ரிஸ்க் எடுக்காது. அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கிறப்ப காங்கிரஸ்க்கு மக்கள் அங்கே பாடம் போட ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணி அவங்க கிட்ட குத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது போல இஷ்யூ ஆகிடும். இது நடுவில் டிவிக்கு என்ன பண்ண போகிறாங்களோ, இதனால எதிர்கட்சிகள் அவ்வளோ கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார்ல, அவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்போ ஒரு கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? எப்போ வரீங்க முதலமைச்சர் விஜய் நம்ம பெங்களூருக்கு அப்படின்னு கேட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.